வணக்கம். தமிழ்நாட்டுல தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கட்சிகள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு பண வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க. இந்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு, யார் யார் என்னென்ன சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க, வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இத்தனை வாக்குறுதிகளுக்கு நடுவுல உங்க ஓட்டு யாருக்கு போக போகுது? ஒருவேளை நாம இத பத்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க முடிவு மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். தமிழ்நாட்டோட அரசியல் களம் இப்போ ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருக்கு. ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் ரெடி ஆயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கட்சிகள், கூட்டணி, தொகுதி பங்கீடு, தேர்தல் அறிக்கைன்னு அனல் பறக்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா டிஎம்கே, அதிமுக கூட்டணிகளுக்கு நடுவுல நடக்கிறது வெறும் போட்டி இல்ல, ஒரு பெரிய யுத்தமாவே போயிட்டு இருக்கு. அப்போ இந்த யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு இவங்க பயன்படுத்துற மெயின் வெப்பன் என்ன தெரியுமா? அதுதான் இந்த பண வாக்குறுதிகள். ஒவ்வொரு குடும்பத்தோட நிதிச்சுமைய குறைக்கிறோம்னு சொல்லி ஓட்டுகளை கவர பாக்குறாங்க. இந்த நேரத்துல தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சி சார்பா அடுத்தடுத்து சில அதிரடியான தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காரு. இது ஒரு முக்கியமான மூவா பார்க்கப்படுது. இதுல ரொம்பவே ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரே தடவையா 10,000 ரூபாய் கருணை தொகையா கொடுப்போம்னு சொல்லிருக்காங்க. ஏன் இந்த தொகைனா, இந்த சொத்து வரி, கரண்ட் பில்லுன்னு எல்லாம் ஏறி போச்சு இல்லையா, அதையெல்லாம் ஈடு கட்டுறதுக்கு தான் ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு. அடுத்த டார்கெட் வேலையில்லாம இருக்கிற இளைஞர்கள். டிகிரி முடிச்சிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணி வெயிட் பண்றவங்களுக்கு மாசம் 2,000 ரூபாய் நிதி உதவி தர்றதா சொல்லிருக்காங்க. அதே மாதிரி 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு வாக்குறுதி இருக்கு. அவங்களுக்கு மாசம் 1,000 ரூபாய் வழங்கப்படும்னு அதிமுக அறிவிச்சிருக்கு. அட, இதோட முடியல, லிஸ்ட் இன்னும் பெருசா போகுது. குலவிளக்குன்னு ஒரு திட்டம், அதுல பெண்களுக்கு மாசம் 2,000. ஆண்களுக்கும் இனிமே பஸ்ல டிக்கெட் இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கின எஜுகேஷன் லோன் எல்லாமே கேன்சல். வயசானவங்களுக்கு பென்ஷன் 2,000 ரூபாயா ஏத்துறது. வருஷா வருஷம் பொங்கலுக்கு 1,000 ரூபான்னு வாக்குறுதிகள் அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் பொதுவான அறிவிப்புகள்னா சில குறிப்பிட்ட சமூகங்களையும் தொழில்களையும் குறிவச்சும் சில முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த டேபிளை பாருங்க. மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்துல கொடுக்கற உதவித்தொகைய 8,000லேருந்து 10,000 ஏத்த போறாங்களாம். சின்ன வியாபாரிகள் கூட்டுறவு பேங்க்ல வாங்கின கடன் எல்லாம் தள்ளுபடி. அதே மாதிரி கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட்லேருந்து 450 யூனிட்டாவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000லேருந்து 1,400 யூனிட்டாவும் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி தரதாவும் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இதோட பாலிடிக்ஸ புரிஞ்சுக்கலாம். அதிமுகவோட இந்த அறிவிப்புகள் எதுவுமே சும்மா வரல. இப்போ ஆட்சியில இருக்கிற திமுக அரசு ஏற்கனவே செஞ்ச சில திட்டங்களுக்கு நேருக்கு நேர் போட்டி போடுற மாதிரி தான் இதெல்லாம் இருக்கு. இங்கதான் மேட்டரே இருக்கு. சொல்லப்போனா திமுக ஆல்ரெடி மக்களுக்கு சில பண உதவிகளை கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் மாதிரி தான் அதிமுகவோட இந்த அறிவிப்புகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஒப்பீட்ட பாத்தீங்கன்னா இந்த போட்டி எவ்ளோ டஃப்பா இருக்குன்னு உங்களுக்கு புரியும். ஒரு பக்கம் அதிமுகவோட 10,000 ரூபாய் கருணை தொகை, பெண்களுக்கு மாசம் 2,000ன்னு இன்னும் கொடுக்காத வாக்குறுதிகள். இன்னொரு பக்கம் திமுக ஏற்கவே கொடுத்த மகளிருக்கான 5,000 ரூபாய், பொங்கல் பரிசா 3,000 ரூபாய். அதாவது செய்ய போறோம்னு சொல்றதுக்கும் செஞ்சுட்டோன்னு சொல்றதுக்கும் நடுவுல நடக்கிற நேரடி யுத்தம் இது. அதனாலதான் அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்களோட ஓட்ட வாங்க திமுக கொடுத்த 5,000த்துக்கும் அதிமுக அறிவிச்சிருக்கிற 10,000த்துக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான போட்டி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுதான் இந்த எலெக்ஷனோட கிளைமேக்ஸ்னு கூட சொல்லலாம். ஆக மொத்தம் 2 கட்சிகளுமே இந்த நிதி சலுகைகளை ஒரு பெரிய ஆயுதமா எடுத்துக்கிட்டு தேர்தல் களத்துல ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க. ஆனா இந்த வாக்குறுதிகள் எல்லாம் மக்களோட மனசை எந்த அளவுக்கு மாத்தும், அதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி. கடைசியா ஒண்ணுதான், வாக்காளர்களை கவர போறது எது? கையில உடனே கிடைக்கிற பணமா, இல்ல கட்சிகளோட நீண்டகால கொள்கைகளா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.